வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களோட ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 10. பேப்பர் வேல்யூவேஷன் கேம்பும் நடந்துகிட்ருக்கு. இப்போ எலெக்ஷன் டியூட்டிக்காக ஒரு 5 days கிட்ட லீவ் விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிட்ட பிறகு நீங்கள் 11th சேர போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th என்ன குரூப் எடுக்கலாம், எந்த குரூப் எடுத்தால் பெஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் எடுக்கிற குரூப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களால் உயர் படிப்புகள் காலேஜ் போய் படிக்க முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் 10th பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய குரூப் இருக்குது. நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் காலேஜில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறீங்களா, இல்லை நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன், இல்லை இன்ஜினியரிங்க்கு படிக்க போகிறேன், இல்லை MBBS அதாவது லாக்கு படிக்க போகிறேன், அந்தமாரி நீங்கள் ஒவ்வொரு படிப்புக்கு படிப்பீங்க. அதற்கு ஏற்ற நம்ம குரூப்பை தான் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணணும் 11th, சரிங்களா? அதனால் அந்த எந்தெந்த குரூப்புன்னு நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 படிச்சிருப்பீங்க. என்னென்னது லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, மேக்ஸ், சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும், சரிங்களா? எல்லாருக்குமே இது காமன். 10th ஸ்டாண்டர்ட் 9th 8th எல்லாருமே இது படிச்சிருப்பீங்க. ஆனால் 11th வேறு, அது நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். 11th மேஜர் குரூப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி மேக்ஸ், இல்லை பயோ மேக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை மேக்ஸ் பயாலஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பியூர் சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இது காமர்ஸ் குரூப்பில் வருது. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இல்லை அக்கௌண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லலாம். பிஸ்னஸ் மேக்ஸ், அதேமாதிரி காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ். இது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட, காமர்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்ஸு. இது மூணுமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்தமாரி ரிலேட்டடான சப்ஜெக்ட் வர குரூப், சரிங்களா? இப்போ இந்த குரூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு முதல் பார்க்கலாம். இப்போ பயாலஜி மேக்ஸ், அதான் பயோ மேக்ஸ் பொறுத்த வரையில் நமக்கு மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்குது. எல்லாத்துலேயுமே 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 10th பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் படிக்கலாம், அப்புறம் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் படிக்கலாம், அப்புறம் இன்னும் சில லாங்குவேஜ்லாம் இருக்குது. அது உங்கள் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கலாம். அப்புறம் இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி ரெண்டுமே நீங்கள் ஒன்றா படிப்பீங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பயோ பாட்டனி, பயோ ஜுவாலஜின்னு சொல்லுவாங்க. பயாலஜி பாட்டனி, பயாலஜி ஜுவாலஜின்னு உங்களுக்கு வந்து பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். இந்த 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் எழுதுவீங்க. 6 சப்ஜெக்ட் ஆச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ், அதே இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அங்கே பயாலஜி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. பியூர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இல்லை. உங்களுக்கு யாரெல்லாம் மேக்ஸ் வரலன்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க இந்த பியூர் சயின்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. எனக்கு மேக்ஸ் பக்கமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மேக்ஸே வராதுன்றவங்க இந்த பியூர் சயின்ஸ் எடுப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதில் பார்த்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி. அங்கே பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி பார்த்தோம். அதான் பயோ பாட்டனி, பயோ ஜுவாலஜி ரெண்டுமே ஒரே சப்ஜெக்டாக படிப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தனி புக்கு தான். பயோ பாட்டனி தனி புக்கு, பயோ ஜுவாலஜி தனி புக்கு. ஆனால் ரெண்டுத்துக்குமே சேர்த்து 70 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. நம்ம எக்ஸாம் பேட்டர்ன்லாம் போக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாட்னி தனியாக எழுதுவீங்க 70 மார்க்குக்கு, ஜுவாலஜி தனியாக எழுதுவீங்க, சரிங்களா? அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இது வந்து காமர்ஸ் குரூப்புன்னு சொன்னேன். இதுலேயும் மேக்ஸ் இருக்காது. இப்போ இதில் என்னென்ன குரூப் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷு, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, இதுவும் காமர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்காது. லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், காமர்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு தான் நிறைய மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ இதான் உங்களுக்கு குரூப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இதான் இம்பார்ட்டன்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 குரூப்பு. இந்த 5 குரூப்பில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கலாம்னா அது உங்களோட ஹையர் எஜுகேஷனை பொறுத்து இருக்குது, சரிங்களா? இப்போ நான் MBBS படிக்க போகிறேன், நான் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அது ஏனோ நான் தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு பேங்க் மேனேஜராக ஆக போகிறேன், நான் வந்து பியூர் சயின்ஸ் எடுக்கலாமானா அது நம்மளுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. நமக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் பேங்க் மேனேஜருக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். அப்போ அவங்க அந்தமாரி எடுக்கணும். அதனால் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் காலேஜில் உங்களோட எய்ம் என்னவாக இருக்கோ அதற்கேற்ற கோர்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பயாலஜி மேக்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் வந்து பயாலஜி மேக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி எல்லா ஃபீல்டுக்கும் போகலாம். இப்போ இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கும் போகலாம், இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் போகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீல்டுக்கும் போகலாம், சரிங்களா? இப்போ இந்த பயாலஜி மேக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
எல்லா ஃபீல்டுக்கும் போகலாம். இப்போ நீங்கள் எப்படி உங்கள் குரூப்ஸை சூஸ் பண்ணோன்னா உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ், நீங்கள் டாக்டரா, இன்ஜினியரா, ஐஏஎஸ்ஸா, டீச்சரா, இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சொல்லிட்டேன். பயோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபீல்டுக்கும் போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு எம்பிபிஎஸ், அது உங்களுக்கு தெரியும், நீட் எழுதி போகக்கூடிய சப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பயாலஜி கன்ஃபார்ம் தேவை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தேவை இல்லைனாலும் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கன்ஃபார்ம் உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ், வெட்டினரி. இந்த வெட்டினரினா மாட்டு டாக்டரு, அதான் அனிமல்ஸ் டாக்டர் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த கால்நடை மருத்துவர்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ்னால் பல் மருத்துவர். இதற்கெல்லாம் நீங்கள் போகலாம். அப்புறம் இன்ஜினியரிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்னென்ன போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். நான் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் சொன்னேன். நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரலாம். ஏன்னா இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி எடுக்காதவங்க பயோமேக்ஸ் படிச்சுட்டு கூட சேரலாம். அப்போ பயோமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் ஆல் ஃபீல்டில் சேரலாம், மெடிக்கல் ஆல் ஃபீல்டில் சேரலாம். மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான என்னது பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ்லையும் சேரலாம். பேராமெடிக்கல் கோர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட், கார்டியாக் டெக்னாலஜி, அப்புறமேட்டு பிபிஎம்டி பேச்சுலர் ஆஃப் பேராமெடிக்கல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி டெக்னாலஜிக்கு சேரலாம், நியூரோஃபிசியாலஜி டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் சேரலாம், ஃபிசியோதெரப்பி சேரலாம், டயாலிசிஸ் தெரப்பி சேரலாம். அப்புறம் ஃபார்மசியை பற்றி படிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, ஜுவாலஜி, பாட்னி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். அப்போ நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு போகிறோன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி எடுத்தால் போகலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் போகலாம். நான் ஃபஸ்ட்டு பயாலஜியை முடிச்சிடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டு எதுவுமே போக முடியாது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் ஒரு 10 சொன்ன பாருங்க, இந்த பிஎஸ்சி நர்சிங்கு, அப்புறம் ஃபார்மசி, அந்தமாரி எந்த ஒரு ஃபீல்டுக்கும் போக முடியாது. ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகலாம். இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் கன்ஃபார்மு. நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் போகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் போகலாம். அப்போ நான் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் படிக்க போகிறேன்னா நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு என்ன எடுக்கலாம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா மாணவர்களே? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ். இந்த பியூர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் மேக்ஸ் இருக்காது. மேக்ஸ் இல்லாதால இந்த பியூர் சயின்ஸ் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ்னு ஒரு 10 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேராமெடிக்கல் கோர்ஸு நீங்கள் எல்லாத்துக்கும் போகலாம். இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் போகலாம், ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி நர்சிங்கு, லெபார்ட்டரி டெக்னீஷியனு, அப்புறம் நியூரோஃபிசியாலஜி டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியனு, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, டயாலிசிஸ் தெரப்பி, டிஃபார்மு இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் போகலாம், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அது ஒரு சூப்பரான கோர்ஸ் தான், அதுக்கும் போகலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு, இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள். ஆனால் நீங்கள் வந்து அதற்கு போகலாம். ஆனால் அதுக்கு வந்து மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட். மேக்ஸ் உங்களுக்கு வராது. ஆனால் வந்தீங்கன்னா அதில் ஃபிசிக்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் 11th 12th மேக்ஸ் டச்சில் இருந்தால் உங்களுக்கு ஃபிசிக்ஸு சம்ஸ்லாம் சால்வ் பண்ண வரும். ஆனால் உங்களுக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போகவே முடியாது. நான் மேக்ஸ் கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இன்ஜினியரிங் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் எடுத்துகிட்டு இன்ஜினியரிங்க்கு ட்ரை பண்ணி அப்புறம் அவங்களுக்கு மேக்ஸ் இல்லைன்னு தெரியும். அதனால் முன்னாடியே நல்லா தெரிஞ்சுக்கின்னு எடுங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா எந்த விதமான இன்ஜினியரிங்கும் போக முடியாது. சரிங்களா? ஏன்னா இன்ஜினியரிங்குக்கு மேக்ஸ் முக்கியம். ஃபஸ்ட்டு 3 செமஸ்டர்கிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட மேக்ஸ் வந்து கன்ஃபார்ம் வரும். அதனால் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பக்கம் பியூர் சயின்ஸ் பசங்க போக முடியாது. ஆனால் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போகலாம். ஆனால் அதில் நீட்டு கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ்லாம் மேக்ஸு மூலயமா தான் சம்மு சால்வ் பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் போக முடியாது. அதனால் இன்ஜினியரிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். மெடிக்கல் ஃபீல்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி எடுக்கலாம், பியூர் சயின்ஸ் எடுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறேன்னு சொன்னிங்கன்னா இந்த 3 குரூப்பும் எடுக்கலாம்.
இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி போகிறவங்க 3 குரூப் எடுக்கலாம். இப்போ இது வந்து இந்த குரூப்ஸ்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இது வந்து காமர்ஸ் ரிலேட்டட் 2மே குரூப்பு. இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ், பேங்க் மேனேஜர், அப்புறம் சார்ட்டர்ட் அதான் பிகாமு, எம்பிஏ இந்த மாதிரிலாம் படியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த குரூப் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து பிஸ்னஸ் மேக்ஸு நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறத விட பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு படி மேலேயே தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸை கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அதை கூட எடுக்க பார்க்கலாம். ஏன்னா 2மே ஒன்று தான். இதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வரும், இதில் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுக்கும் ரொம்ப இல்லை. அது வந்து கணினி அறிவியல். இதை வந்து அந்த கணினியோட பயன்பாடுகளை வச்சு பார்ப்பீங்க. சரிங்களா? அதனால் மோஸ்ட்லி 2 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுக்கும் இந்த 2 லெசன் மட்டும், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸு நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இதான் 11th பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ். நீங்கள் காலேஜில் என்ன படிக்க போகிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வற்புறுத்துறாங்க, பேரண்ட்ஸ்லாம் யாரும் வற்புறுத்தாதீங்க. பசங்களுக்கு புரிய வைங்க, இந்த குரூப் எடுத்தால் இப்படின்னு எல்லாத்தையும். ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் புரிய வைங்க. புரிய வச்சு அவங்க என்ன படிக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாரி படிக்க வைங்க. அப்போ தான் அவங்க காலேஜ் சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ வேறு குரூப் எடுத்துகிட்டு நான் காலேஜில் இது படிக்கலான்னு நினச்சி எனக்கு கிடைக்கலன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் எடுக்கிறப்பயே குரூப்ஸை வந்து நீங்கள் தெளிவாக கவனித்து எடுங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான வீடியோவும் ஒன்று எடிட் பண்ணி போடுறேன். கன்ஃபார்ம் உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் எடுக்கலாம். இந்த பயாலஜி எடுத்தால் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் போகலாம். மெடிக்கலுக்கும் போகலாம், இன்ஜினியரிங்கும் போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் மெடிக்கல் ஃபீல்டு போக முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.